வணக்கம், நான் உங்கள் நண்பனுக்கும் நண்பன் அஜய் நண்பன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீக்லி எபிசோட்ஸில் டே 2ல் இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி இன்ஷோ மீடியாங்கிற டாப்பிக்கில் டே 2 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த டாப்பிக்கில் சோஷியல் மீடியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சால என்னென்னா டிப்ரெஷன், தனிமை, இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்கு இல்லையா. இந்த வார்த்தைகளுக்கு காரணம் சோஷியல் மீடியாவா இல்லை இந்த வார்த்தைகள்லேருந்து மீண்டு வரதுக்கு சோஷியல் மீடியா உதவிட்டு இருக்கா அப்படிங்கிற கான்செப்ட் தான். ரொம்ப சிம்பிளாக யோசிச்சுக்காங்களேன். இன்றைக்கி நம்ம தேவையில்லாத கண்டென்ட்ஸை எக்கச்சக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சோஷியல் மீடியாவோட ரொம்ப கோர் ஐடியாலஜி, அதோட சக்ஸஸ் காரணமே என்னென்னா எனக்கு பிடிச்ச கண்டென்ட்ஸை நான் சூஸ் பண்ணி பார்க்க முடியும் அல்லது படிக்க முடியும், வாட்டவர். இதுவே நீங்கள் டிவிலையோ அல்லது எஃப்எம்லையோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பண்ண முடியாது. நமக்கு பிடிச்சது வந்து ஒரு நைட்டு ஒரு 3 மணிக்கு மதியம் ஒரு 3 மணிக்கு போடுறாங்க அப்படின்னா நான் அந்த 3 மணிக்கு மெனக்கிட்டு நான் பார்க்கணும். அதுவே சோஷியல் மீடியாவில் அப்படி இல்லை. நான் 3 மணிக்கு ஃப்ரீயாக இருக்கேன், நான் 3 மணிக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா பார்ப்பேன். இல்லைனா நைட்டு 10 மணிக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், நைட்டு 10 மணிக்கு என்னால் சூஸ் பண்ணி பார்க்க முடியும். இன்றைக்கி அஜய் நண்பனோட எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த இப்போ 10 மணிக்கு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா என்னால் 10 மணிக்கு கேட்க முடியல அப்படின்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கேட்கலாம். அதுதான் வந்து இதோட மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணம். அதே சமயம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எக்கச்சக்கமான அன்வான்ட் கண்டென்ட்ஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா கடைசியாக பார்த்த கண்டென்ட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்களா? முக்கியமாக இந்த ரீல்ஸு, டிக்டாக்ல, இந்த ஷார்ட்ஸில் எல்லாத்தையும் நமக்கும் அந்த கண்டென்ட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இதனாலேயே சில பேருக்கு டிப்ரெஷன் வருது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத கண்டென்ட்ஸ் அதிகமாக நம்ம பார்க்க தேவையில்லாத குப்பைகளை தூக்கி நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டே இருக்கோமோ அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப பேர்டனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அப்படி பார்க்க தேவையில்லை, பட் நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. டே டு டே லைஃப்பில் நம்ம எந்திரிச்சு சாப்பிட்றதே நம்ம பெரிய வேலைப்பா, ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் ஏற்றிக்க நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனாலேயே கூட ஒரு மாதிரி தனிமையான ஒரு ஃபீல், தனிமைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு வார்த்தை இல்லாத உணர்வுன்னு சொல்லுவாங்கன்னா அது சந்தோஷமாக, ஹாப்பியாக, துக்கமானு தெரியாது. அது ஒரு எமோஷன் எப்படி வெளிப்படுதுன்னு தெரியாது. ஒரு மாதிரி கஷ்டமாக லோவாக ஃபீல் ஆகும். பட் அது எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு நமக்கு வார்த்தை இல்லை அப்படிங்கிறனால அதை நம்ம ஃபீலிங்கை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது முதல் ரகம். இன்னொரு ரகமான மக்கள் எப்படின்னா, நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு வாழ்க்கை இந்த மாதிரி பல கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கு, எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், அல்லது எனக்கு சமூகம் என்னை வந்து ஒடுக்கிக்கிட்டு இருக்கலாம், அல்லது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் எனக்கு பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதிலேருந்து வெளிவரத்துக்கு என்னோடய டேலண்ட்டு அல்லது இதிலேருந்து இந்த உலகத்தை விட்டு வெளிவரத்துக்கு எனக்கு ஒரு உலகம் தேவை. அந்த உலகமான சமூக ஊடகத்துக்கு பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு உலகம். அவங்க என்னென்னா ரொம்ப பாசிட்டிவாக லைஃப்பை பார்க்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ஸும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி ரொம்ப பாசிட்டிவாக தெரியும். நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக அந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா உங்களுக்கு நெகட்டிவாக தெரியும். ஏன்னா சூஸி கண்டென்ட்ஸ் தான். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் எந்த கண்டென்ட்ஸை ரிப்பீட்டாக பார்க்குறோமோ அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுற மாதிரியே மீம்ஸே வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் அது மாதிரி கண்டென்ட்ஸ் அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த இன்ஸ்டாகிராம் என்ன நினைக்கும், ஓகே இவனுக்கு வந்து இதுதான் பிடிக்கும் போல, அதை அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த ரெக்கமெண்டேஷனில். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நாம் இந்த சமூக ஊடகங்களை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்மக்கிட்ட வந்து பல டேட்டாஸை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்மளை வந்து அவங்க கஸ்டமர்ஸாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம எல்லாம் வந்து அவங்க நம்ம போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ், என்ன சொல்கிறது, நம்ம போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ராடக்ட்ஸாக மாறிட்டு இருக்குது அப்படின்னா, ஆமாம், இன்றைக்கி யார் வந்து சும்மா உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணுவாங்க? நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிங்க, இவ்வளோ பெரிய டேட்டா சென்டர்லாம் வச்சுட்டீங்க, இவ்வளோ வந்து அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும், 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் கொடுக்கணும், உங்கள் அக்கௌண்ட் இன்னொரு ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா அதில் 1008 பஞ்சாயத்து, இதில் ஃபேக் ஐடி, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவ்வளோ பேர் வச்சு நீங்கள் வேலை வாங்கணும், அவ்வளோ பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும், அவ்வளோ இந்த சோஷியல் மீடியாவில் வெளியே ரீச் ஆகணும், நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் 2 பேர் யூஸ் பண்ணனால தான் நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரேன். வந்ததுக்கப்புறம் அங்கே 4 பேர் புதுசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கு பிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் நான் அடுத்து இன்றைக்கி வந்து ஸ்னாப் சாட்டுங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி தான் மூவ் ஆகும். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஒரு மீடியாவில் நான் இது பண்ணேன். இப்போ என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்கப்பா, எனக்கு வாட்ஸ்அப்பை பிடிக்காது, பட் அவங்க 10 பேருமே வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. நம்ம எங்களை கனெக்ட் பண்ணோம்னா எனக்கு வாட்ஸ்அப்பை தவிர வழி இருக்குது அப்படின்னா வழி இருக்குது, பட் அவங்க வாட்ஸ்அப்பில் தானே இருக்காங்க. ஸோ இதுதான் சிம்பிளான லாஜிக். இதுதான் இந்த சோஷியல் மீடியாவோட சக்ஸஸுக்கும் காரணம். இன்னொன்று எண்ட் ஆஃப் த டே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், நீங்கள் சோஷியல் மீடியாவை பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியும். புரியல? புரிஞ்சுக்கோங்க. டே 3ல் இன்னும் எக்ஸைட்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இதுவும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட. புரியலன்னா வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ஷோ மீடியாவோட டே 3 நாளைக்கு நவம்பர் 9 மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்கள் நண்பனுக்கும் நண்பன் அஜய் நண்பன். இது அன்மேரிட் பாட்காஸ்ட் வித் டெய்லி எபிசோட்ஸ்.